சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 6ஆம் நாள், பஞ்சமி திதி காலை 7:13 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. உத்திராடம் நட்சத்திரம் இன்று மாலை 5:30 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் மற்றும் சொந்த வாழ்க்கையிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். யார்கிட்டையாவது இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குவீங்க. ஒரு இடத்துல பிடிவாதமாக இருந்திருந்த சூழல், இவர் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததை இன்றைக்கி ரீகன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா, மறுசீராய்வு, ஒரு மாதிரியாக யோசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ என்பதெல்லாம் பயந்து கொண்டிருந்த அமைப்புகளெல்லாம் அப்படியே மாறி, நோயெல்லாம் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க என்கின்ற மாதிரியான சில நல்ல உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஹவுசிங் லோனை ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் இஎம்ஐ கட்டுறேன், சில நேரங்களில் கட்ட முடியல. இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கழுத்தை நெரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அவைகள் அனைத்தும் இந்த வருடத்திலேயே முழுசுமாக அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய, எதிர்ப்புகள் வழிவிடக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. பிள்ளைகளால் இது வரைக்கும் சங்கடங்களை அனுபவித்தவர்கள், பிள்ளைகளுக்கு இது செஞ்சு கொடுக்க முடியலையே, அது செஞ்சு கொடுக்க முடியலையே, சமீபத்தில் கல்யாணமான பிள்ளைக்கு அப்படி ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் பெரிய அளவில் யோகமாக ஒரு மாதிரியாக இல்லையே என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளால் மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே சற்று நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகளிடமிருந்து நல்ல சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. என்ன தொழில் பண்ணலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த ரூட்டில் எந்த அமைப்பில் போனால் வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு அப்படியே வழிகாட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு உயர்ந்த சிந்தனை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இலக்குகள், லட்சியங்கள் எதுவும் இல்லாதவங்களுக்கு கூட சும்மா கால் போன போக்கில் போய்கிட்டே இருப்போமே என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து ஒரு லட்சியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை படிக்கணும், இந்த வேலை செய்யணும், இவரை மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், வாழ்க்கையில் நாமும் 4 பேரை மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மனுஷராக இருக்கணும் என்கின்ற மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள் சிந்தனைகள் வந்தால் மட்டும் பத்தாதுங்களே, அது வழியவே போகணும் இல்லையா, அதன் வழி நடக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு அம்மாவின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஓய்வு நாளாக இருக்கும்போது கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் மனசு எல்லாவற்றையும் பற்றி ஒரு அசை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாளாக, போன வாரம் முழுக்க என்ன நடந்தது, என்ன மாதிரியான விஷயத்தில் தப்பு பண்ணோம், எங்கே ஸ்லிப்பானோம், ஏன் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணியிலிருந்து அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு சுழல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இன்றைக்கு அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இருக்கும். சிலருக்கு வருமானத்தில் இவ்வளோ தூரம் குறைஞ்சி போச்சு, ஏன் வருமானம் நமக்கு அதிகமாக வரல, அது செய்கிறதுக்கு என்ன விதமான காரணம், என்ன விதமான அமைப்பு அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். வீடு சார்ந்த கவலைகள் இன்னும் சில பேருக்கு இருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்ட முடியுமா, அல்லது குறிப்பிட்ட இந்த இடத்துல வீடு கட்ட முடியுமா, இந்த இடத்துல ஒரு காலி மனை இருக்குது அங்கே கட்டிடலாமா, அல்லது காலி மனை வாங்கலாமா என்பது போன்ற வீடு அமைப்புகளும் இன்றைக்கு நினைவில் வரக்கூடிய, மத்தியானம் வரைக்குமே அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு அடுத்த வாரம் முழுக்க
கல்விக்கூடங்களில் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல இளைய பருவ அனைவருக்குமே ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாகும். அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, குடும்பமே ஓரளவிற்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தேய்பிரை அமைப்பில் இருந்தாலும் கூட, அங்கே கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட, குருவின் பார்வையில் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அப்படியே கண்காணாமல் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு வரும். ஒரு 2 வருஷமாக நல்லா இல்லை, பரவாயில்ல, இதோ வெளிச்சம் தெரியுதே, ஒரு இது தெரியுதே. இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே, அதுவும் தை மாதம் பிறந்திருந்த ஒரு 4-5 நாள் ஆயிப்போச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அந்த காலத்திலிருந்தே பெரியவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் கடந்த காலத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலுமிருந்து மீண்டு வெளியே வர முடியும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும், அதற்கான முயற்சி வலித்தலும். தன்னம்பிக்கை தைரியம் இருந்துட்டால் மட்டும் போராதுங்களே, ஒரு முயற்சி இருக்கணும். அந்த முயற்சியை நம்ம செய்யணும், அதன் முடிவில் சக்ஸஸ் கிடைக்கணும். அந்த சக்ஸஸ் கிடைச்ச உடனே எல்லா சோதனைகளும் வேதனைகளும் தீர்ந்து போகுது இல்லையா? அந்த மாதிரியான எல்லாம் தீர்வதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் குடும்பத்தில் கூட சண்டை போட்டுக்கிட்டவங்க, குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே சரியாக இல்லைங்க, அண்ணங்கிட்ட பேச முடியல, அக்கா கிட்ட பேச முடியல, தம்பி தங்கைகள் சரியாக இல்லை, அப்பா அம்மா கூட என்னுடைய கருத்தை கவனிச்சிக்க மாட்டேன்றாங்க, என்கிட்ட இருக்கிற என் சைடு என்னன்றதை கேட்கவே மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்து வந்த கடகராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அடுத்தவங்க உங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய, உங்களுடைய கருத்தை மதிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. அதிலும் குறிப்பாக போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல கேதுவோடு குருவின் பார்வையில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா? தனம் வாக்கு குடும்பம் வலுத்தாலே ஏதேனும் ஒரு நிலையில் பணம் வர வேண்டும், குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், சொல் பலிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு பரவலாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது நான் சொன்ன பலன்கள் கலந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு போன வாரம், போன மாதம், போன வருஷம் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி அதை செஞ்சு கொடுக்கவே முடியாமல் போச்சு. இந்த மனுஷன் முகத்திலே முழிக்க முடியாமல் போச்சு, இந்த மனுஷனை பார்க்குறதுக்கே நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரி ஏற்கனவே வாக்கு தவறிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த வாக்கை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய, அவரோடு சேர்ந்து நல்ல விதமாக நல்லதைகளை செய்யக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளான இன்று யார் எதிர்கால வாழ்க்கை துணைவர், கணவன் யார், மனைவி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு அதிக பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளிலிருந்தே அமையும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் அமையக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டுங்க. ஆகவே எல்லா நிலைகளிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல ஓய்வு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு கன்னியிலேயே அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது முயற்சி 25% இருந்தாலும் 75% அதிர்ஷ்டம் செயல்பட்டு இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக இதுவரைக்கும் செய்யவே முடியாது, நம்மளால் இதை முடியாதுன்னு தனக்குத்தானே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு டபால்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு அசுரம் பூந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் தன்முனைப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். 4 பேர் கூடுகின்ற இடத்தில் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற யோக நாளாக இந்த நாள் அமையும். இதை செய்ய முடியாதுங்க, அதை செய்ய முடியாதுங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை முடித்து, அதாவது எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் அப்படின்னு கம்பர் சொல்லுவார் இல்லையா? திருமணத்திற்கு, அதாவது வில்லை ஒடிக்கப் போவதற்கு ராமபிரான் போகும் பொழுது அவர் எடுத்தது தான் பார்த்தாங்களாம், டபால்னு வில்லு ஒடிஞ்சு போச்சான். அது மாதிரி ஒரு விஷயத்தை இவர் செய்ய ஆரம்பித்தது தான் பார்த்தோம், அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டாரே என்கின்ற மாதிரி கன்னிராசிக்காரருடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய, மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு ஒரு திருநாளாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 60 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் மறைந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க.
தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து அவங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், பந்தக்காரர்கள், குழந்தைகள் அல்லது கணவன், மனைவி போன்ற உறவினர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து அவர்களிடமிருந்து பணவரவோ அல்லது நல்ல தகவல்களோ வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. உதாரணமாக குழந்தைங்க இருக்குது, இது வரைக்குமே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு பேசணும்னு சொன்னால் அம்மா அப்பா உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான சம்மதத்தை குழந்தைகள் தெரிவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இங்கிருந்து தூர இடங்களுக்கு போகக்கூடியவர்கள் பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் அடுத்த வாரமே கிளியர் ஆகக்கூடிய தன்மை. விசா கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டில் இப்படி சிக்கல்கள் இருக்குது, பாஸ்போர்ட்டில் இப்படி சிக்கல் இருக்குது, ரினிவல் பண்ண முடியல. இந்த மாதிரியான வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான அனுமதி, தகுதி போன்றவைகள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான அனுமதிகள், தகுதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்திலேயே வீடு, வாகனம், தொழில் மேன்மைகள் போன்றவைகளை அனுபவிக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏதேனும் ஒருவர் ஆபத் பாந்தவரை போல டக்குன்னு செலவுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை. கடன் வாங்கலாம் தேவையில்லைங்க, இந்த நண்பர் இப்படி கொடுத்தாரு அல்லது இப்படி ஒரு வகையில் பணம் வந்தது, ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணேன், இதை தூக்கி இப்படி போட்டேன், நாளைக்கு அதை தூக்கி அப்படி போட்டுக்கலாம் என்கின்ற மாதிரியாக செலவு செய்ய வருமானம் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 11ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறனால தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட யார் எதிரி அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரின்றதை யாருன்னு தெரிஞ்சால் தானாங்க அவர் ஜெயிக்க முடியும். யாருன்னே எதிரின்னு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் கத்தியை வீசுவது எப்படி என்கின்ற அமைப்புகள் இருக்குது இல்லையா. ஆக இன்னார் தான் நம்மளுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிறவர், இன்னார் தான் நமக்கு தடையாக இருந்துக்கிட்டு இருக்கிறவர், இன்னாரை நம்ம நம்புறது வேஸ்ட்டு, அல்லது இவ்வளவு நாளாக இன்னாரை நம்ம தெரியாதனமாக வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான புரிதல் ஏற்படக்கூடிய கண் விழிப்புன்னு சொல்லுவேன், ஞானக்கண் திறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான அமைப்பு வெகு நாளாக உங்களை உறுத்தி கொண்டிருந்த ஒன்றிலிருந்து இன்றைக்கு ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய சுப நாளாக. 11ஆம் இடத்து சந்திரன் அப்படின்னு வந்துட்டாலே சக்ஸஸ் தாங்க. வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடம், குடும்பத்தில் ஒரு நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய இடம், எது நமக்கு தேவை, நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய உயரம் என்ன என்பதை நாம உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அம்மா வழி சொந்தங்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் தீர்க்கப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய்மாமன் வகைராக இருக்கட்டும், சித்தி பெரியம்மா வகைராக இருக்கட்டும், அவங்க மூலமாக இருந்து கொண்டிருந்த ஒரு சிக்கல்கள், சங்கடங்கள், சொத்தை பிரிக்க ஒரு மாதிரியான தடைகள் இருந்து வந்த ஒரு சூழ்நிலைகள், இவைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வியாபார அமைப்புகளில் 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன், கேது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல வியாபாரம் நடக்கும், லாபம் கிடைக்கும். வியாபாரம் நடந்து பிரயோஜனம் இல்லைங்க, நிறைய வியாபாரம் நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கையில் கல்லாப்பட்டியில் காசை காணோம், லாபத்தை காணமே, சும்மா ரொட்டேஷன் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரி வெளியே சொல்ல முடியாத உள்ள குமுறல்களோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார சுய தொழில் பண்ணக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்குமே நல்ல நிறைவான, குடும்பத்திற்கு போதுமான லாபங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு கேதுவும் சந்திரனும் இணைந்திருப்பது என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை அப்படியே நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் அல்லது ஒரு வாடிக்கையாளர் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மெட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. பாத்திர பிஸ்னஸ் அல்லது தங்கம் சார்ந்த, இரும்பு சார்ந்த, ஸ்டீல் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட எந்த மெட்டலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பித்தளை, வெண்கலம், துத்தநாகம், எந்த மாதிரியான ஒரு உலோகத் தொழில் செய்யக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஃபேக்ட்ரியை நடத்துகிற மாதிரி, தொழிலை நடத்துகிற மாதிரி ஆர்டர்கள் கிடச்சிருச்சுங்க, ஒரு 3 வருஷத்துக்கு கவலை இல்லைங்க என்கின்ற மாதிரியாக ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய சில பல விஷயங்கள், தொழிலை நிலைத்தன்மை பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை தெய்வீக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே கேது 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தாலே அந்த தெய்வீக அனுபவங்கள், தவம், தியானம், யோகா போன்ற ஈடுபாடுகள், அல்லது இவரை போய் இன்றைக்கி போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம், டக்குன்னு ஒரு மலைகுனிய நின்ற பெருமான்னு சொல்கிறோம்ல, வேங்கடவனை தான் போய் நினச்சா பார்க்க முடியாதுங்களே, 1000 டக்குன்னு காலையில் போயிட்டு அப்படியே ஈவினிங் ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடலாமா என்பது மாதிரியான ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய, தெய்வத்தை வழிபட
செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா குலதெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் காலையிலிருந்தே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். போய் பார்த்துட்டு வரலாமா, இல்லை இருக்கிற திசையை நோக்கி பரம்பொருளை நோக்கி அப்படியே கொஞ்சம் ஒரு கும்பிடு போடலாமா, அல்லது இன்றைக்கு நேர்த்தி கடன்களை செலுத்தலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற மாதிரியாக தெய்வ திருப்பணி செய்வதற்கான வாய்ப்புகள், கோவில் குளத்து கும்பாபிஷேகம் பண்ணலாமா, கோவிலை எடுத்து கட்டலாமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு அதற்கு உரியவர்களோடு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. மாலைக்கு பிறகு ஏதேனும் ஒரு நிலையில் கோவிலுக்கு போய் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற ஒரு தெய்வ வழிபாடுகளினுடைய அப்படியே மகர ராசிக்காரர்கள் பெரியவர்கள் 50-60 வயது தாண்டியவர்களுக்கு அப்படியே போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஓய்வு நாளாகவும் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம். சந்திரன் தேய்பிரையாக வேறு இருக்கிறார், கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். முதலில் பாபத்துவமாக்கி பிறகு சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த பலன் என்னென்னா, மத்தியானம் வரைக்கும் ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் இன்றைக்கு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அறியாத தெரியாதவர்களோடு இன்றைக்கு எந்த விதத்திலையும் தொடர்புகள் வச்சுக்காதீங்க. குறிப்பாக வருகின்ற எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதி எஸ்எம்எஸ் ஒரு மாதிரியான எஸ்எம்எஸ்ஸாக தான் இருக்குது. அதை அழுத்துங்க, அந்த லிங்கை அழுத்துங்க, இந்த ஓடிபியை சொல்லுங்கள் என்கின்ற விதத்தில் இந்த ஸ்பேம் என்கின்ற கணக்காக வரக்கூடிய நம்மை ஏமாற்றக்கூடிய அமைப்புகளில், இணையவழி அமைப்புகளில், எஸ்எம்எஸில் வரக்கூடிய எவற்றையும் நம்ப தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையுது. இப்படித்தாங்க இந்த தேய்பிரை அமைப்புகள் இருக்கும்போது தான் பண இழப்புகள் வரும். ஆகவே 1க்கு 2ஆக பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், பணத்தை வாங்கிறது பணத்தை கொடுக்கறது, அல்லது வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துகிட்டு வர்றது போடுறது, இணையத்தின் மூலமாக பணத்தை செலுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இரட்டிப்பு கவனங்கள் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான நாளாக, பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பயணங்களில் கூட இன்றைக்கு விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. செல்ஃபோன், பத்திரம், பெரியவர்கள் எல்லாமே ஏதாவது ஒன்றை மறந்து வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்பதால் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக இவர் நண்பராக இருக்கிறார், உயிர் நண்பருங்க, அப்படி இப்படின்னு இருக்கிறவர் கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் நமக்கு உதவுவாரான்றதை அவரை செக் பண்ணி பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நட்பு என்பது என்னங்க, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு இடத்துல நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஏதோ வாய்ப்பு வசதி சந்தர்ப்பம் இருக்கிறவங்க அதை செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி நண்பர்களுக்குடையே ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது தான் நட்பா என்பதை இன்றைக்கு பரிசோதித்து பார்த்து தீர்மானிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுதுங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இவர் செய்வாரா அவர் செய்வாரா என்பதில் யார் செய்வார் என்பதில் உண்மை நண்பர்களை அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. காலையிலிருந்தே ஒரு மத்தியானம் வரைக்குமே கணவன் மனைவி கிட்ட கூட கொஞ்சம் முனங்கள், ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள், ஒரு மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட பிற்பகல் 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக என்னதான் இருந்தாலும் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்கின்ற சுமூக ஒத்துப்போகின்ற உணர்வுகள் மேலோங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆக 7ஆம் இடம் முதலில் பாபத்துவத்தை அடைந்திருந்தாலும் கூட பின்னர் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் ஒருத்தர் மன வருத்தப்படக்கூடிய பேச்சுக்களை சொன்னாலும் கூட பரவாயில்லை என்று சகித்து கொண்டு போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கூட்டு தொழிலில் இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனாலும் இரவிற்குள் சரியாகக்கூடிய யோக நாள் தான் இன்னைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத கணவன் மனைவி ஜாதகப்படி யாருக்கு அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். உண்மையில் பார்த்திங்கன்னா நம்மளில் எல்லாருமே ஒரு சண்டை போட்டுக்கிற கணவன் மனைவியாக இருக்கிறதில்ல. திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு ஆணோ பெண்ணோ தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குடும்பத்துக்கு உண்டுங்க. பெரியவங்க இதைத்தானங்க சொன்னாங்க, ஒரு மெச்சூரிட்டி வரும்போது எல்லாமே சரியாயிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 20 வயதில் இருந்த நம்ம இப்போ இப்படி இல்லை, 30 வயதில் இருக்கிறவங்க அப்படி இல்லை, 40 வயதில் வயது ஏற ஏற கொஞ்சம் பக்குவம் வருது இல்லையா? ஒரு 20 வயதில் கோபக்காரியாக இருந்த ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா 30-40 வயதுகளில் அம்மாவாக இருக்கும் பொழுது சாந்த சுரூபியாக இருப்பார்கள்.
அவர்களாக இப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்துகிறாங்க என்கின்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பாக மாறிடுறாங்கல்ல. இந்த மாதிரியான அமைப்புகள் ஜாதக ரீதியாக எப்படி வருகிறது என்பதை பார்த்தால், நல்ல கணவன் அமைவதற்கு, நல்ல மனைவி அமைவதற்கு 7ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கு 7ஆம் வீடு வலிமையாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. உண்மையில் எதிர்பாலினம், எதிர்த்தரப்பை குறிக்கக்கூடிய இந்த பாவகம் 7ஆம் பாவகம் தான். 7வது வீடே குருச்சுக்கர வீடுகளாக இருக்குன்னு வைங்க. ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார், அவருக்கு 7வது வீடு குருவின் வீடாக வரும். அந்த வீட்டை குரு பார்த்தாலோ அல்லது சுக்கிரன் இருந்தாலோ அல்லது பௌர்ணமிக்கு போய்கொண்டு இருக்கின்ற சந்திரன் போன்ற சுபத்துவமான அமைப்புகளோடு சுபர்கள் தொடர்பு கொண்டார்களோ அவர்களுக்கு நல்ல கணவன் மனைவி அமையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குதுங்க. அதாவது அவர்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைந்தாலும் கூட தாங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது, அதன் மூலமாக அவர் அதை பெரிதுபடுத்தாத ஒரு தன்மை. நம்ம சண்டைக்காரங்களாக இருந்தால் தானங்க நம்ம வீட்டுக்காரமாவோ நம்ம வீட்டுக்காரரோ கொஞ்சம் அதை அப்படியே பெருசுப்படுத்துகிறாங்க. நம்ம கொஞ்சம் அடங்கி போயிட்டோம்னா, என்ன இருந்தாலும் என்னுடைய கணவர், என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்துடுற போது குடும்பம் அப்படியே சிதறாமல் சிந்தாமல் அப்படியே ஒரு சுமூகமாக போய் கொண்டிருக்கு இல்லையா. இந்த மாதிரியான சூழ்நிலை அமைப்புகளுக்கு 7ஆம் பாவகம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. 7ஆம் பாவகாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஒருவேளை செவ்வாய் சனி போன்ற பாவர்களாக இருந்தாலும் கூட 7ஆம் பாவகாதிபதி ஸ்தான பலத்தை பெற்றிருந்தாலே ஒரு உயரிய நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கண்டிப்பாக அமைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அல்லது வேலைக்கே போகாமல் ஏதாவது ஒரு நிலைமையில் சின்ன அமைப்பில் இருப்பாங்க. அவங்களுடைய கணவரை பார்த்திங்கன்னா ஒரு அரசு உயரதிகாரியாக இருப்பார், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தனியார் துறையில் எம்டியாக இருப்பார், வைஸ் சேர்மனாக இருப்பார். அவரை பார்த்தாலே அதாவது இன்னாருடைய கணவன் இன்னாருடைய மனைவி என்கின்ற தன்மையின் மூலமாக மறைமுகமாக ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் அவருக்கு ஏற்படும் இல்லையா. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை. உச்சம் என்கின்ற அமைப்பை நாங்கள் ஸ்தான பலம்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம். அப்போ ஒரு வலுவான தன்மையில் இருக்கும்போது கணவனோ மனைவியோ வலுவானவர்களாக அமைந்து அவர்களின் மூலமான நல்ல பேர் வெளியிடங்களில் குடும்பத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவருக்கு என்னங்க கலெக்டரோட பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் அது ஒரு கௌரவம் தானுங்களே. அது எல்லாருக்குமா கலெக்டரோட மனைவி என்கின்ற அந்தஸ்து கிடைக்குது? இல்லையா. அது மாதிரி அதிகாரமுள்ள அமைப்புகளுக்கு ராஜராசின்னு சொல்லப்படக்கூடிய சிம்மம் ஒரு நிலையில் கொஞ்சம் நல்ல சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய கிரகங்களின் பார்வை இருப்பு போன்றவைகளால் அமைந்து 10ஆம் பாவகமும் வலுத்திருக்கும் போது ஒருவருக்கு உயரிய அதிகாரம் படைத்த கணவன் அல்லது மனைவி அமைந்து அதன் மூலமாக ஒரு செல்வ செழிப்புகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டுங்க. பொதுவாக 7ஆம் பாவகம் 12ஆம் பாவகத்தோடு ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்புகள், அல்லது 12ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்தில் இருக்கிறது, 7ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகத்தில் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதற்கு பிறகு வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் கணவனும் மனைவியாக நீண்ட காலமாக இருந்து இங்கேயே திரும்பி வர முடியாத சூழல் 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மையிலே நடக்குங்க. ஆக நல்ல கணவன் நல்ல மனைவி போன்றவைகள் அமைவதற்கு 7ஆம் பாவகத்துடைய முக்கியத்துவம், அதனுடைய சுபத்துவம் அதிமுக்கியமாக அமைகிறதுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.